வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் 1 வீக்காக நம்ம இது வரைக்கும் லீனியர் அல்ஜிப்ரா போட்ட பிறகு 1 வீக்காக தொடர்ந்து எந்த வீடியோஸும் போடலை. பிகாஸ் அடுத்த கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து என்னென்ன செய்யலாம், எப்படி யூடியூப் கண்டென்ட்ஸ் போடலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரிப்பரேஷனுக்காக இந்த 1 வீக் நாங்கள் டைம் எடுத்து பண்ணியிருந்தோம். ஸோ லீனியர் அல்ஜிப்ராவோட கண்டென்ட்ஸ் யூடியூப்ல நாங்கள் போடப்பட்ட வீடியோஸ் அவ்வளோதான், சிம்பிளாக. ஸோ உங்களுக்கு இதுக்கு வேண்டிய லீனியர் அல்ஜிப்ரா நல்லா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் ஒவ்வொரு கோர்ஸ்லையும் ஒரு சின்ன சின்ன ஷார்ட் கிளிப்பிங்ஸாக தான் இங்கே நாங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறோம். எல்லாத்தையுமே கம்ப்ளீட் கோர்ஸ் பேக்காக கூகுள் கிளாஸ் ரூமில் நாங்கள் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு 5-6 பேட்சோட போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் விஷயம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லீனியர் அல்ஜிப்ராவோட மொத்த கோர்ஸில் நாங்கள் ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் எடுத்து நாங்கள் யூடியூப்ல 24 வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ லீனியர் அல்ஜிப்ரா ஓவர். ஸோ மாடல் அல்ஜிப்ராலே ஒரு சில கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம், சில ஐடியாஸ் அதில் ஜெனரேட் பண்ணி விடுவோம். அப்படிங்கிறதுனால இனிமேல் அப்கமிங் வரப்போது 24 வீடியோஸும் மாடல் அல்ஜிப்ரா சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். மாடல் அல்ஜிப்ரா 24 முடிஞ்சதுமான முடியாது. அடுத்து பேலன்ஸ் எல்லாமே நாங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் எங்கள்கிட்ட பே பண்ணி படிக்க மாட்டோம்னு நாங்கள் கொடுத்துருக்கோம். பேமெண்ட்டும் பெரிய லெவலில் ஜாஸ்தியாக வச்சு பண்ணல, ரொம்ப லோவாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் பண்ணுறோம். இங்கே ஆல்ரெடி ஜாயின் பண்ணி அமௌண்ட்டையும் முடிஞ்சால் எனக்கு கேட்டு பாருங்க. ஸோ மாடல் அல்ஜிப்ராக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே எல்லாரும் கேட்குற கேள்வி ஈஸியாக பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த ஈஸியாக பாஸ் பண்ணுற கண்டென்ட் வந்து எல்லாம் தெரிஞ்சால் சிம்பிளாக கிளியர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ லீனியர் அல்ஜிப்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். லீனியர் அல்ஜிப்ரால $750 கிட்ட தான் மொத்தமே இருக்கு. $750 தான் மொத்தமே இருக்கு. ஸோ இப்போ இதில் இந்த கண்டென்ட் நீங்க நல்லா படிச்சு நீங்க எழுதினாலே இதுல இருக்கிற மொத்தம் நிறைய ரொம்ப 1000-2000 ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் $750 தான் இருக்கு. இந்த $750 நாங்க வந்து அசைன்மெண்ட்ஸ் ஆகும், குவிஸ் ஆகும், எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிற கோர்ஸ் மெம்பர்ஸ்க்கு நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரெகுலரைஸ்டாக போயிட்டு தான் இருக்கு அந்த வீடியோஸும். ஸோ யூடியூப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஸ்மால் பேக்கேஜ் சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த கிளாஸ் நான் ரன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் லைவ் அந்த 8 to 12 months தான் கேரி ஓவர் பண்ணுறோம். ஃபார் த டீடைல்ஸ் இந்த கோர்ஸ் பற்றி என்ன டீடைல்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே டீடைல்ஸாக இருக்குது. சரி, இப்போ லீனியர் அல்ஜிப்ரால $70 இருக்குது. இதில் எவ்வளோ மார்க் மேக்ஸிமம் வந்து கேட்டிங்கன்னா 48 to 80 மார்க்ஸ் வரும். ஸோ ரியல் அனாலிசிஸும் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே கேட்டகரி தான். அதுலேயும் ஒரு 250 ப்ராப்ளம் ப்ளஸ் இருக்குது, நிறையா இருக்குது. இதோட நிறையா இருக்குது, நிறைய புது கண்டென்ட்ஸ் உள்ளடக்கி இருக்குது. இது எல்லாமே சேர்த்து அதுவும் 48லேருந்து 60 மார்க் வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்னும் கூடவே தான் இருக்கும், ஒரு 55 to 75 மார்க் வரைக்கும் கூட இருக்கும் ரியல். ஏன்னா தேர்ட் கான்ட்ரிபியூஷன் தான் லீனியர் அல்ஜிப்ரா, செகண்ட் கான்ட்ரிபியூஷன் ரியல், ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சவங்க படிப்பாங்க. நம்ம இந்த பியூர் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து படிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஃபோக்கஸ் தான் அதிகமாக பண்ணணும். அடுத்து இருக்கிறது லீனியர் அல்ஜிப்ராவோட பேர் வந்து மாடல் அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸோட பேர் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். சரி, இந்த இதில் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரும் வரைக்கும். 5 கொஸ்டின்ஸ் பார்ட் A பார்ட் B சேர்த்து, இன்க்ளூடிங் பார்ட் B and C ரெண்டும் சேர்த்து 5 கொஸ்டின்ஸ் வரும். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லயும் அதே மாதிரி 5 to 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரும். இதுவும் நான் என்ன சொல்றேன்னா பார்ட் B and C சேர்த்தா சொல்றேன், ரெண்டும் சேர்த்தா சொல்றேன். 5 to 10 கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் எது சிம்பிளா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா சிம்பிள் இருக்கும். பிகாஸ் ஸ்கூல் லெவல்ல இருந்தே மேட்ரிசஸ் படிச்சு வந்துட்டு இருக்கோம். ஸோ லீனியர் அல்ஜிப்ரா தான் உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கண்டென்ட் கூட ரியலை கம்பேர் பண்றது காட்டிலும் ரியல் கூட சில சமயம் தப்பு விட்டுரும். ஆனால் லீனியர் தப்புடாத அளவுக்கு படிச்சுக்கலாம். சுத்தி ஐகன் வேல்யூஸ் என்ன, ஐகன் வெக்டார்ஸ்னா என்ன, அதை வச்சு தான் கேள்வி வந்துட்டே இருக்கும். ஓகே, அதே மாடல் அல்ஜிப்ரா நம்ம அடுத்து பார்க்கறது மாடல் அல்ஜிப்ரா. மாடல் அல்ஜிப்ரா பார்த்தீங்கன்னா 3 பார்ட் B கண்டிப்பா இன்க்ளூட் ஆயிடும். மினிமம் சொல்றேன், மினிமம் 3 பார்ட் B, 3 பார்ட் C நிச்சயமா இன்க்ளூட் ஆயிடும். நிச்சயமா 3 பார்ட் C வந்து கண்டிப்பா இன்க்ளூட் ஆயிடும். பார்ட் B ல ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் தேவை. 3 into 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மார்க் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இதுல நியர்லி 4.75 மார்க்ஸ், ஒரு 5 மார்க்ஸ் ரேஞ்சில் வச்சிங்கன்னா கூட அப்ராக்சிமேட்டா நியர்லி ஒரு 14 மார்க்ஸ் கிட்டக்க உங்களுக்கு வரும். 14 மார்க்ஸ் கிட்டக்க உங்களுக்கு எது வரும். அப்ப 23 மார்க்ஸ் எதுல இருந்து வருது, மாடல் அல்ஜிப்ரால 23 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து கேரி ஓவர் ஆகுது. அப்ப இந்த 23 மார்க்ஸ் உங்களுக்கு 23 எடுக்க சொல்லல, 23 நீங்க எடுக்க வேணாம். இப்ப 48 60 48 எடுத்தா 60 மார்க் எடுத்தீங்கன்னா 48 எடுத்தா போதும். அதே மாதிரி 23 அதுல 10 மார்க் எடுத்தா போதும். அதே பார்ட் A பாருங்க, அதுல ஒரு 20 மார்க் எடுத்தா போதும். 30 மார்க் 15 கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க, 10 எழுதுனா கூட கரெக்டா எழுதுனா கூட போதும். இப்ப 48 + 20 + 10 எவ்வளவு வருது, நல்லா பாத்தீங்கன்னா 78 மார்க் ஆச்சு. இன்னும் 18 மார்க் எடுத்தா 90 மார்க் எடுத்தா பாஸ். ஓபிசி கேட்டகரி சைட்ல வரும்போது வந்துடும். ஜென்ரலா எப்பவுமே 100 மார்க்ஸ் கிட்ட எழுதணும் வரும். அதுக்கு உங்களுக்கு ரியல், காம்ப்ளெக்ஸ், ஓடிஇல கொஞ்சம், பிடிஇல கொஞ்சம், ஸ்டோகாஸ்டிக்ல கொஞ்சம், இது எல்லாமே உங்களுக்கு கிளியரன்ஸ்ல கொடுக்கும். ஸோ எதுக்கு நான் இதெல்லாம் அடுத்த கேட்டகரியில் வைக்கிறேன் அப்படின்னா இந்த கண்டென்ட்ஸை விட இந்த கண்டென்ட்ஸ் கொஞ்சம் டஃப். அப்படிங்கிறப்போ டஃப்னு எதுவுமே கிடையாது, படிச்சுட்டு எல்லாமே ஈஸி தான். ஆனால் ரொம்ப ஈஸி அப்படிங்கிறீங்கன்னா லீனியர் மாடல் கேட்டகரி தான். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் கேட்டகரி ரொம்ப ஈஸி. இது மாதிரி நீங்கள் பிச்சு படிச்சா இதில் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் 22 மார்க்ஸ், 100 மார்க்ஸ் கரெக்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். சேஃப் ஜோனுக்குள்ள போயிடணும். அப்போ 22 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணும்.
22 மார்க்ஸ் என்னென்ன வேல்யூ அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ நம்ம பார்க்க போது மாடல் அல்ஜிப்ரா, அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் பார்க்க போதும், அதை எப்படி படிக்க போதும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ மாடல் அல்ஜிப்ரால பார்க்க போதும் அப்படின்னா மாடல் அல்ஜிப்ரால என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் உள்ள வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்ததும் இதில் ஆல்ரெடி நமக்கு தெரியும் மாடல் அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குரூப் தியரி, அடுத்து வரது ரிங் தியரி, அடுத்து ஃபீல்ட் தியரி, இன்னும் ஒன்று அதில் சேர்த்துக்கிறேன் பாலினாமியல் தியரி. ஸோ குரூப் தியரி, ரிங் தியரி, ஃபீல்டு தியரி, பாலினாமியல் தியரி, இந்த 4 தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எது கேட்டிங்கன்னா இந்த குரூப் தியரி கொஸ்டின்ஸும் பாலினாமியல் தியரி. இந்த பாலினாமியல் தியரியில் ரிங்கும் ஃபீல்டும் ரொம்ப அப்படியே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாலினாமியல் ஃபீல்டாக இருக்கும்போது ரிங்ஸ் ஃபீல்ட்ஸ்லாம் எப்படி அதில் வந்து இன்டியூஸ் ஆகுது, பாலினாமியல்ஸில் ரிங் ஃபீல்ட்லாம் என்னென்ன ஆக்ட் பண்ணுது, என்னென்ன இன்டியூஷன்ஸ் அதில் நடக்குது அப்படிங்கிறத பாலினாமியல் தியரியை வச்சு கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ், குரூப் தியரியில் என்னென்ன கண்டென்ட்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆர்டரை பிளேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். அது மாதிரி ரொம்ப முக்கியமாக பெர்முடேஷன் குரூப், பெர்முடேஷன் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது எது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மட்டுமே வரணும்னு அர்த்தம் கிடையாது, மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறதா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆர்டர், பெர்முடேஷன், ரைட். நெக்ஸ்ட் அதே மாதிரி ரிங் தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியல்ஸோட கொஸ்டின்ஸ் பங்களிப்பு வந்து அதிகமாகவே இருக்கும் எப்பயுமே. அதே மாதிரி காம்படிட்டிவ் ரிங் தியரி தனியாக ஒரு பேப்பரே இருக்கு, அதை பற்றி ஸ்டடி கேஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டே இருக்கும் படிக்க ஆரம்பிச்சோம்னா. ஸோ காம்படிட்டிவ் ரிங்கை பற்றியும் சில கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்து ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் தியரியில் ஃபர்ஸ்ட் ஃபீல்டு, இன்டெக்ரல் டொமைன், அட் த சேம் டைம் அதே மாதிரி ஈக்விலிபிரியம் டொமைன், பிரின்சிபல் ஐடியல் டொமைன், யூனிட் ஃபேக்டரைசேஷன் டொமைன், இதை பற்றி ஸ்டடிஸ் வந்து போயிட்டே இருக்கும். இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் தியரி வரப்போ இசட் தான் உங்களுக்கு ஃபீல்டு வராது, ஆனால் பர்டிகுலர் இன்டெக்ரல் டொமைன் கேஸில் யூஎஃப்டியா இருக்கா, இடியா இருக்கா அப்படிங்கிற கேஸ் ஸ்டடி பண்ணுறதுக்கு நல்லா யூஸாக இருக்கும். கேஸ் ஸ்டடி எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா இசட், கியூ, ஆர், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இதை வச்சு நம்ம படிக்க போகிறோம். இந்த பாலினாமியல் தியரிங்கிறது அப்படியே இதனோட எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னா இசட் ஆஃப் எக்ஸ்னா எப்படி இருக்கும், ஆர் ஆஃப் எக்ஸ்னா எப்படி இருக்கும், கியூ ஆஃப் எக்ஸ்னா எப்படி இருக்கும், சி ஆஃப் எக்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கண்டென்ட்ஸில். ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னா இந்த இசட் ஆஃப் எக்ஸ் பிஐடியா, இடியா, ஃபீல்டா, யூஎஃப்டியா இருக்குமா, அது கண்டிஷன்ஸ் என்னென்ன, ஆர் ஆஃப் எக்ஸ் ஃபீல்டா, ஐடி, இடி, பிடி, பிஐடி, யூஎஃப்டியா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கண்டிஷன் என்னது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பிரைம் எலமெண்ட்னா என்ன, யூனிட் எலமெண்ட்னா என்ன, ஜீரோ டிவைசஸ், அந்த பாலினாமியல் ரிங் ஒரு ஜீரோ டிவைசஸ், irreducibility கண்டிஷன்ஸ், irreducibilityயோட கண்டிஷன்ஸ். அதே மாதிரி irreducibility கண்டிஷன்ஸ்ல எல்லா தியரமும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிடும். அந்த தியரம் என்னென்ன வரும் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்றேன் கண்டென்ட்ல. இது எல்லாமே கேட்டகரிஸ். சரி, இது போக இன்னும் நிறைய இருக்குதுல, இன்னும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு மேஜர் அவுட்லைன் கொடுத்தோம்னா அது இப்படிதான் இருக்கும். சரியா, நம்ம இதுல வந்து ஒரு சப்டிவிஷன் ஒரு கேட்டகரியா பிரிக்க முடியாது. ரிங் படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் கொஸ்டின் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டோட கொஸ்டின்ஸ் உள்ள இருக்கும். ரிங்கோட கொஸ்டின், ஃபீல்டோட கொஸ்டின், இன்டெக்ரல் டொமைன் கொஸ்டின் மூணையும் சேர்ந்து ஒரே கொஸ்டின் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்போ நம்ம ஒவ்வொரு சப் கேட்டகரியா படிக்க முடியாது, ஒவ்வொரு கான்செப்ட் வைஸாக இதை படிக்க முடியாது. ஸோ மாடல் அல்ஜிப்ரா எப்படி படிக்கணும் அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் மட்டும்தான் ஒரே தான் கை கொடுக்கும் எப்பயுமே. கேட்ல, என்பிஹெச்எம் கொஸ்டின்ஸ்ல, ஜேஇ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல என்னென்ன ஜேஇ எக்ஸாம்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் குரூப் தியரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் ஜாம் கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணி பாருங்க. கேட் என்பிஹெச்எம் கொஸ்டின் என்னென்ன மாடல் அல்ஜிப்ரா இருக்கு அதையும் எடுத்து பாருங்க, ரெஃபர் பண்ணுங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் படிக்க தான் உங்களுக்கு நம்ம ஃபீல்டில் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த இதில் மாடல் அல்ஜிப்ராவையும் நான் லீனியர் அல்ஜிப்ரா எவ்வளோ எலகென்ட்டாக நடத்துனது நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ, நிறைய பேர் ஒப்பீனியன்லாம் கொடுத்துருந்தீங்க, ஈஸியாக இருந்துச்சு கிளாஸ். அந்த யூடியூப் வீடியோஸ் வச்சு நிறைய பேர் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ அந்த லீனியர் அல்ஜிப்ராவில் எவ்வளோ எலகென்ட்டாக யூடியூப் வீடியோஸ் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடிஞ்சோ அதே அளவுக்கு மாடல் அல்ஜிப்ராவிலே என்னால் அவ்வளோ எலகென்ட்டாக இந்த கண்டென்ட்டை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த கண்டென்ட்டை உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துட்டு நீங்கள் சஜஷன் சொல்லுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ண நெக்ஸ்ட் இருந்தால் கூட ஜாயின் பண்ணுங்கள். அதர்வைஸ் இல்லை சார் இதை கன்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா அதில் நீங்கள் தாராளமாக கன்டினியூ பண்ணலாம். ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் 25 வீடியோஸ் கிட்டத்தட்ட நாங்கள் போடுறதா பிளானில் தான் இருக்கும் யூடியூப்பில், சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக. ஆனால் ஃபுல் கோர்ஸுமே எல்லாமே ஒரு கூகுள் கிளாஸ் ரூம்ஸில் தான் வரும். அதில் தான் டெஸ்ட் அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கன்சிஸ்டாக இருக்குது. சரி, இப்போ அதை பற்றி ரொம்ப பேச வேணாம். பாலினாமியல் தியரி பார்த்தீங்கன்னா பாலினாமியல் தியரி தான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதெல்லாம் ரொம்ப மேஜராக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. அதே மாதிரி இந்த யூஎஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யூஎஃப்டி இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க, ஆனால் கஷ்டத்தை விட ரொம்ப ஈஸியாகவும் நம்ம படிச்சிடலாம். எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் இந்த இசட் கியூ ஆர்சி, இசட் ஆஃப் எக்ஸ், ஆர் ஆஃப் எக்ஸ், கியூ ஆஃப் எக்ஸ், இந்த 8 தான் வச்சு தான் சுற்றி அதிலே நடந்திருப்பாங்க. இந்த ஐடியல்ஸ் ஸ்கொயர் ஐ சேர்ந்துருக்கும். சரி, இப்போ இதுதான் அவுட்லைன். இன்னைக்கு செஷனில் நம்ம ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம், நாளைக்கு ரெகுலராக பார்க்க ஆரம்பிக்கலாம். குரூப் தியரியிலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டாக நம்ம இந்த செஷன்ஸை நம்ம ரன் பண்ணுவோம். மாடல் அல்ஜிப்ரா ஃபுல்லாக கண்டென்ட் ஓரியன்டாக ரன் பண்ணுறத விட ஒவ்வொரு ப்ராப்ளம் ஓரியன்டாக இந்த குரூப் தியரி ஓரியன்டாக ப்ராப்ளம்ஸ், ரிங் தியரி ஓரியன்டாக ப்ராப்ளம்ஸ், இப்படி ப்ராப்ளம் ஓரியன்டாக நம்ம பார்க்கலாம்.
இதுல கெலாஸ் தியரி வச்சு சில சமயம் கொஸ்டின் வரும், காம்பினேட்டோரிக்ஸ் வச்சு சில சமயம் கேள்வி வரும். அந்த கேள்வி எல்லாம் கடைசியா இருக்குது காம்பினேட்டோரிக்ஸ். இந்த இதுலயே கலந்துருக்கும் காம்பினேட்டோரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் கலந்துருக்கும். 3 பார்ட் பி 3 பார்ட் சி சொல்லியிருந்தேன், ஞாபகம் நினைக்கிறேன். 3 பார்ட் பி அண்ட் 3 பார்ட் சின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? அந்த 3 பார்ட் பி 3 பார்ட் சில ஒரு பார்ட் பி கொஸ்டின் காம்பினேட்டோரிக்ஸ் கொஸ்டின் அவங்க கண்டிப்பா இருக்கும், இல்லாட்டி ஒரு பார்ட் சி கொஸ்டின் காம்பினேட்டோரிக்ஸ் கொஸ்டின் இருக்கும். காம்பினேட்டோரிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, நம்பர் சிஸ்டம் வச்சு கொஞ்சம் மாடியூல்ஸ் நம்பர் தியரி படிச்சிருக்கோம்ல, அதை வச்சு கான்செப்ட் உள்ள கொண்டு வந்துருப்போம். அதையும் உங்களுக்கு ஈஸியாக எலகட்டா நடத்துறேன். உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியாஸும் உங்களுக்கு நான் கொடுத்துறேன் இந்த வீடியோஸ். சரி, இந்த செஷனோட எண்டில் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்க போத ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மாடல் ஜிப்லால ஜிபிஏ குரூப். அதாவது நான் எடுத்து எதுக்கு ப்ராப்ளம் கொண்டு போறேன் அப்படின்னா, அது வந்து நீங்க ஃபியராக பேனிக் ஆகலாம் வேணவே வேணாம். அதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே கான்செப்ட் படிச்சுட்டே வந்துட்டோம். அந்த கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணணும், அது எப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும், சப்குரூப்லாம் எப்படி அப்ளை பண்ணணும், லெக்ரான்ஜ் தியரத்தை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம படிச்சுட்டு வந்தோம். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ப்ராப்ளம் போறேன். ப்ராப்ளத்துக்குள்ளே என்னென்ன கான்செப்ட் இருக்கு, என்னென்ன கண்டென்ட் இருக்கு, என்னென்ன டெஃபினேஷன் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதெல்லாம் நீங்க தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி பண்றோம், அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டடி நெட் எக்ஸாமினேஷன். எப்பயுமே கான்செப்டை படிச்சுட்டு வராது நெட் எக்ஸாமினேஷன் கிடையாது. ப்ராப்ளத்துல இருந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ஒரு சின்ன ஹிண்ட் அப்படின்னா இந்த விஷயத்துல அதுதான். ஜிபிஏ குரூப் வித் ஆர்டர் ஜி ஈக்குவல் டு 96. அதாவது ஜிங்கிறது ஒரு குரூப், அந்த குரூப்போட ஆர்டர் வந்து 96ன்னு சொல்லி இருக்கு. சரி, இப்போ ஹெச்என்கேங்கிறது சப் குரூப். ஆர்டர் ஆஃப் ஹெச் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் கே வந்து 16 கொடுத்துருக்காங்க. பொதுவாக லீனியர் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் எப்படி, லீனியர் அல்ஜிப்ரா போன கண்டெக்ட்ல பார்த்தோம்ல, லீனியர் அல்ஜிப்ரா வந்து எப்படி இருக்கும்னா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். மாடல் அல்ஜிப்ரா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். லாஜிக்கல டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அது நிறைய தியரி கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தியரி கான்செப்ட் படிச்சுட்டு நான் வரலாமா அப்ளை பண்ண முடியாது. இதுல இருந்து தியரி கான்செப்டை கத்துக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வருது. ஸோ ஆர்டர் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் கே ஈக்குவல் டு 16 அப்படிங்கிறது நம்மளுடைய கண்டென்ட். சரி, சமயம் ஈஸி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஹைச் இன்டர்செக்ஷன் கே ஈக்குவல் டு சிங்கிள்டன் இ. ஹைச் இன்டர்செக்ஷன் கேல சிங்கிள்டன் இ மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி ஹைச் இன்டர்செக்ஷன் கேல சிங்கிள்டன் இ தவிர நாட் ஈக்குவல் டு சிங்கிள்டன் இனா என்ன அர்த்தம் குரூப் மெத்தடாலஜில அப்படின்னா, ஹைச் இன்டர்செக்ஷன் கேல இ இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இ தவிர வேற எலமெண்ட்ஸ் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க இ மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம், இங்க இ தவிர வேற ஏதோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதான் மீனிங். ஹைச் இன்டர்செக்ஷன் கே எப்படினா, ஹைச் இன்டர்செக்ஷன் கே நாட் எப்படினா, அசிஷுவல் எப்படி நாட் எப்படி நான் ஆல்ரெடி படிச்சது தான். குரூப் தியரியில கம்பெடிட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா கம்பெடிட்டிவ் குரூப் வந்தா எப்படி நான் வந்துடும். சரி, ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப், இப்போ ஜிங்கிறது குரூப்பா இருக்கு, ஹைச்ங்கிறது சப் குரூப்பா இருக்குன்னு வச்சுக்கோம். எல்லாமே ஃபைனைட், எல்லாமே நான் சொல்ற எல்லாமே ஃபைனைட். சரியா? ஆர்டர் ஆஃப் ஜி எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா? ஜிபிஏ ஃபைனைட் குரூப் அண்ட் ஹெச்பிஏ சப் குரூப் ஆஃப் ஜி. இப்படி இருக்கும்போது லெக்ரான்ஜ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்னு சொல்லுது. சரி, டிவைட்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டிவைட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்டர் ஆஃப் ஹெச் இதுக்கு என்ன பாசிபிள் நம்பர்ஸ் என்னென்ன கொடுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். 4 divides 8. இது கரெக்டான கரெக்ட். பிகாஸ் எப்படின்னா நம்ம யூஷுவல் நோட்டேஷன் இது எப்படி எழுதுனா 8/4 ன்னு எழுதுவோம். சரியா? அதுதான் இங்க மாத்தி 4 divides 8. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா 4 divides 8 இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீகால்கா உங்களுக்கு சொல்லிடுறேன். 4 divides 8 எப்படி எழுதணும் இந்த நோட்டேஷன். இதுக்கு என்ன அர்த்தம்? 8/4 என்ன அர்த்தம்? கேன்சல் 2 ன்னு அர்த்தம். சரியா? 4 divides 8 அப்படினா 2 ன்னு அர்த்தம். ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜினா எது பெருசு? ஆர்டர் ஆஃப் ஜி பெருசா இருக்கும், ஆர்டர் ஆஃப் ஹெச் சிறுசா இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து நார்மல் டிவிஷன் எல்லாமே புரிஞ்சுக்க கூடாது. இதுதான் நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். அதை இப்படி இந்த நோட்டேஷன்ல நம்ம கொடுத்துக்கோம். சரி, இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட். இப்போ ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி நான் சொல்லியிருக்கேன். அப்ப ரெண்டு சப் குரூப் கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டு இதுவும் ஒரு சப் குரூப், இதுவும் ஒரு சப் குரூப் ஜிக்கு. அப்படிதானே? அப்ப சப் குரூப் காரணத்தால ஆர்டர் ஆஃப் ஹெச் நிச்சயமா எதை டிவைட் பண்ணுவோம்? ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் கேவும் எதை டிவைட் பண்ணுவோம்? ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணும். கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப 12 divides order of G. கரெக்ட்டா? 12 divides order of G, 16 divides order of G. கரெக்ட். இதான் உங்களுக்கு வந்து given content. சரி, இப்போ ஹைச் இன்டர்செக்ஷன் கீழ வச்சு தான் நம்ம பேச போறோம். ஹைச் இன்டர்செக்ஷன் கீ என்னவா இருக்கு அப்படிங்கறத நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் எப்படினா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம். எப்படினா இல்லைங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லி தரேன். 12 divides order of G, 16 divides order of G. இந்த given content வச்சு பார்க்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இத வச்சு கஷ்டம் நினைப்பீங்க, ஆனா இதா இருக்கு ரொம்ப சிம்பிள். 12 divides order of G, 16 divides order of G. ஹைச் ஒரு சப்குரூப், கே ஒரு சப்குரூப் அப்படின்னா ஹைச் இன்டர்செக்ஷன் கே என்னதான் உங்களுக்கு நிச்சயமா சப்குரூப் ஆஃப் ஜி தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப இதே இந்த ப்ராப்பர்ட்டி லெக்ரான்ஜ் தியரத்திலும் அப்ளை பண்ணுங்க. ஹைச் இன்டர் சப்குரூப் இருந்தா ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. அப்ப ஹெச் இன்டர்செக்ஷன் கே சப்குரூப் ஆஃப் ஜியா இருந்தா ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கே டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்னு சொல்லி வரும். கரெக்ட்டா? அப்ப ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கே எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சா நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கே டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி அப்படிங்கிற கண்டென்ட் வந்து நமக்கு எந்த விஷயமே தெரியாது. சரி, இப்ப
ஹைச்சோட ஆர்டர் 12, ஆர்டர் ஆஃப் ஜி ஹைக்கேவோட ஆர்டர் 16. அப்ப இந்த ரெண்டையும் சால்வ் பண்ற மாதிரி நம்பர்ஸ் என்னென்ன வரும்? இந்த ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்பர் யார் யார் வருவா? ஆர்டர் ஆஃப் ஹைச் இன்டர்செக்ஷன் கேனா ஹைச்சும் சேர்க்கணும் கேவையும் சேர்க்கணும், அப்படிதான் அர்த்தம். ஆர்டர் ஆஃப் ஹைச் அப்படின்னா 12, ஆர்டர் ஆஃப் கே அப்படின்னா 16. இந்த ஆர்டர் ஆஃப் ஹைச் இன்டர்செக்ஷன் கேனுடைய ஆர்டருக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கணும், சரியா? அது மட்டும் எப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? இல்லை ஜிபிஏ குரூப் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சிம்பிளா நான் என்ன டினோட் பண்ணியிருக்கேன். ஜிங்கிறது ஃபைனல் குரூப், அதோட ஆர்டர் வந்து n. ஹைச்சுங்கிற சப் குரூப்பா இருக்கும்போது ஆர்டர் ஆஃப் ஹைச் வந்து ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பண்ணுறது லெக்ரான்ஜிஸ் தியரம், அது எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு சொல்லியிருந்தபடி அப்ப நம்ம எப்படி பண்ணணும், இந்த தியரமோட அப்ளை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டிட்டேன், சரியா? இப்போ ஹைச் இன்டர்செக்ஷன் கேவை நம்ம பேச போறோம். ஹைச் இன்டர்செக்ஷன் கேவும் என்னதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா சப் குரூப் ஆஃப் ஜின்னு சொல்லிடணும், கரெக்டா? அப்ப நிச்சயமா என்ன வந்துடும் உங்களுக்கு? ஹைச்சுங்கிற சப் குரூப் கேங்கிற சப் குரூப்பா இருக்கிறதுனால ஹைச் இன்டர்செக்ஷன் கேவும் ஜிக்கு சப் குரூப் அக்கார்டிங் டு இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆர்டர் ஆஃப் ஹைச் இன்டர்செக்ஷன் கே which is must be divides ஆர்டர் ஆஃப் ஜி, கரெக்டா? சரி, ஆர்டர் ஆஃப் ஹைச் இன்டர்செக்ஷன் கே டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்னு சொல்லிடணும். சிம்பிளா முடிச்சிடலாம். எப்படின்னா ஹைச் இன்டர்செக்ஷன் கே எதுக்கு சப் குரூப்? நிச்சயமா as well as sub group of h as well as k. ஹைச் இன்டர்செக்ஷன் கே வந்து ஜிக்கு கூட சப் குரூப்பா இருக்காது, ஹைச்சுக்கு இருக்கும் கேக்கும் இருக்கும். எப்படின்னா குரூப் செட்டிலே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. ஹைச்சுங்கிறது சப்செட் ஆஃப் ஜியா இருந்து கேன்றது சப்செட் ஆஃப் ஜியா இருந்தா ஹைச் இன்டர்செக்ஷன் கே எதுக்கு சப்செட்டா இருக்கும்? ஜிக்கு சப்செட்டா இருக்கும். இது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், சரியா? அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன சொல்றேன் அப்படின்னா ஹைச்லையும் கேலையும் இருக்க எலமெண்ட்ஸையும் தூக்கி தான் எங்க கலெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். காமன் பாயிண்ட் தான் ஹைச் இன்டர்செக்ஷன் கேல கலெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். அப்ப ஹைச் இன்டர்செக்ஷன் கே எங்க இருக்கும்? ஹைச்ல இருக்கும். ஹைச் இன்டர்செக்ஷன் கே கேல இருக்கும். வேணா நீங்க ப்ரூவ் பண்ணி பாருங்க. ஹைச் இன்டர்செக்ஷன் கேல இருக்க எலமெண்ட்ஸ் ஹச்ல இருக்கும் கேல இருக்கும். அப்ப ஹைச் இன்டர்செக்ஷன் கே சப்செட் ஆஃப் h as well as ரெண்டுமே இருக்கும், as well as k, சரியா? சோ அந்த ப்ராப்பர்ட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லெக்ரான்ஜிஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா h இன்டர்செக்ஷன் k is a subgroup of h, அந்த கணக்குப்படி லெக்ரான்ஜிஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா ஆர்டர் ஆஃப் h இன்டர்செக்ஷன் k divides ஆர்டர் ஆஃப் h, கரெக்ட்டா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி. and h intersection k also subgroup of k, and order of h intersection k divides order of k. சரி, order of h intersection k என்ன நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுப்போம். divides order of h ங்கிறது 12 கொடுத்திருக்காங்க, and order of h intersection k order of k ங்கிறது தெரியாது 16 கொடுத்திருக்காங்க. சரி, order of h intersection k ங்கிறது தெரியாது. சரி, அப்ப order of h intersection k எதை டிவைட் பண்ணுது? 12 ஐயும் டிவைட் பண்ணுது, as well as 16 ஐயும் டிவைட் பண்ணுது. அப்ப நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் இருக்க முடியும்? ஆர்டர் ஆஃப் h intersection க்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்க முடியும்? 12 ஐயும் 16 டிவைட் பண்ற நம்பர்ஸ் யார்? 1 கண்டிப்பா டிவைஸ் ஆகும். இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிருந்த டிவைஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது. இது வந்து பெரிய நம்பரா இருக்கும், ரைட் சைடு இருக்கிறது பெரிய நம்பரா இருக்கும், லெஃப்ட் சைடு இருக்கிறது சின்ன நம்பரா இருக்கும். அதையும் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல. 1 வந்து பாசிபிலிட்டி, 3 ஒரு பாசிபிலிட்டியா? 3 பாசிபிலிட்டில வராது. 3 வந்து 16 டிவைட் பண்ணாது. அப்ப 2 ஒரு பாசிபிலிட்டி, 12 டிவைட் பண்ணி 16 டிவைட் பண்ணும். அடுத்து 4 ஒரு பாசிபிலிட்டி, 12 டிவைட் பண்ணும் as well as 16 டிவைட் பண்ணும். சரி, இதுக்கு மேல பாசிபிலிட்டி உங்களுக்கு கிடையாது. சரி, இது வச்சு என்ன சொல்ல போறேன்? அப்ப ஆர்டர் ஆஃப் h intersection k க்கு 3 பாசிபிலிட்டி, 1 2 4. ஒண்ணா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆர்டர் ஆஃப் h intersection k ஒருவேளை ஒண்ணா இருந்துச்சுன்னா h intersection k ல என்ன எலிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம்? சிங்கிள் டெர்ம் மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம். இதுக்காக இத வச்சு நீங்க ஆன்சர் போட கூடாது. ஒண்ணா இருக்கும்போது இப்படி இருக்கும் அப்படி சொல்ல வரேன். ஒருவேளை 2 4 கூட இருக்கலாம்ல, அதனால நமக்கு தெரியாது. ஒருவேளை ஒண்ணா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு குரூப்போட ஆர்டர் ஒண்ணா இருந்துச்சுன்னா அந்த குரூப் வந்து எபிலியன். சோ ஒண்ணா இருக்கும்போது நிச்சயமா ஆர்டர் ஆஃப் h intersection k ஒண்ணா இருந்தா எபிலியன். சரி, எந்த மாற்றமும் இல்ல. ஆர்டர் ஆஃப் h intersection k ஒண்ணா இருந்தா எபிலியன் ப்ராப்பர்ட்டி வந்துடும். ஓகே, சரி. ஆர்டர் ஆஃப் h intersection k 2 4 இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி எழுதிக்கலாம்? ஒருவேளை ஆர்டர் ஆஃப் h intersection k 2 இருந்தாலோ ஆர்டர் ஆஃப் h intersection k வந்து 2 ஸ்கொயர் 4 இருந்தாலோ நிச்சயமா அப்பயே எபிலியனா தான் இருக்கும். ஏங்கிறது உங்களுக்கு ஞாபகம். இது ஒரு ரிசல்ட். என்ன ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நான் எழுதுறேன் அப்படின்னா a finite group with prime order or of order p square is abelian. இது ஒரு ரிசல்ட். a finite group of order p p square is abelian. order p இருந்தாலோ இல்லாட்டி ஆர்டர் வந்து p square இருந்தாலோ தனித்தனி ரிசல்ட். a finite group of order p is abelian. a finite group of order p square is abelian. தனித்தனி ரிசல்ட், சரியா? சோ p இருந்தாலோ 2 ங்கிறது பிரைம். சோ அதுவும் abelian தான், p square இருந்தாலும் abelian தான். சோ order whatever it may the order of h intersection k ஒண்ணா இருந்தாலும் சரி, 2 ஆ இருந்தாலும் சரி, 4 ஆ இருந்தாலும் சரி, must be h intersection k would be abelian. so h intersection k ங்கிறது abelian ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஆப்ஷன் நீங்க தப்பாயிடும், சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சு. இத வந்து க்ளைம் பண்றது ரொம்ப சிம்பிள். அதை வந்து இப்ப நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம இத க்ளைம் பண்ணிட்டோம். ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா g ங்கிறது ஃபைனைட் குரூப் ஆஃப் ஆர்டர் n, h ங்கிறது சப் குரூப் ஆஃப் ஆர்டர் ஆஃப் h இத டிவைட் பண்ணோம், ஆர்டர் ஆஃப் g டிவைட் பண்ணோம். இது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆர்டர் ஆஃப் h ங்கிறது சின்னதா இருக்கும், ஆர்டர் ஆஃப் g ங்கிறது பெருசா இருக்கும், சரியா? எப்பவுமே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது பெருசா இருக்கும். இது டிவைட்ஸ்னு அர்த்தம்,
ஓகேவா ஃபைன் இப்போ a finite group of order p and abelian finite group of order p square and abelian சரி also this result is also true for order of g is equal to p square so as per results படி நம்ம வந்து c ஐ கரெக்ட்னு சொல்றோம் d வந்து தப்புன்னு சொல்லியாச்சு சரி இந்த ஆப்ஷன் ab என்ன செய்யுது அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் a கவனிங்க இப்போ இத ஆர்டருக்கு ஃப்ரேம் அவுட் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் a எப்படி மாத்திக்கலாம் order of h intersection k equal to 1 மாத்திக்கலாமா h intersection k ல ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு சோ 1 மாத்திக்கலாம் அதே மாதிரி ஆப்ஷன் b எப்படி மாத்திக்கலாம் order of h intersection k வந்து not equal to 1 மாத்திக்கலாம் not equal to 1 என்ன அர்த்தம் more than 2 ஆ இருக்குன்னு அர்த்தம் more than 1 ஆ இருக்குன்னு அர்த்தம் சோ 2 3 4 5 6 etc போயிட்டே இருக்கு some finite number தான் இருக்கு சரியா அப்படினு சொல்லி அர்த்தம் அப்ப நீங்க order of h intersection k ஓட ஆர்டர் 1 ன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப்ஷன் a கரெக்ட் h intersection k வந்து not equal to 1 ன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப்ஷன் b கரெக்ட் சரியா அப்படிங்க வச்சுக்கோ அப்ப இத க்ளைம் பண்ணனும்னா நமக்கு என்ன தெரியணும் h intersection k ஓட ஆர்டர் தெரியணும் இதுக்கு என்ன தெரியணும் அப்படினா நல்லா கவனிப்போம் ஆர்டர் ஆஃப் h k இதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு படிச்சிருப்பீங்க ஆர்டர் ஆஃப் h டாட் ஆர்டர் ஆஃப் k டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் h இன்டர்செக்ஷன் k அப்படி சொல்லி படிச்சிருப்போம் இதான் ரிசல்ட் சரியா ஆர்டர் ஆஃப் h ம் தெரியும் ஆர்டர் ஆஃப் k ம் தெரியும் சரியா இப்ப இங்க என்ன ஆகும் 12 into ஆர்டர் ஆஃப் k ங்கிறது 16 டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் h இன்டர்செக்ஷன் k சரி இதுல எந்த மாற்றமும் கிடையாது நான் எதுமே செய்யல இந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணிருக்கேன் we know that இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க h ங்கிறது சப் குரூப் b ங்கிறது சப் குரூப் ஃபைனைட் சப் குரூப்ஸ் ஆஃப் g ஆ இருக்கும்போது g ங்கிறது ஒரு ஃபைனைட் குரூப் அது h k ங்கிறது ரெண்டு சப் குரூப் எடுத்துட்டீங்கன்னா ஆர்டர் ஆஃப் h k ங்கிறது இந்த ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும் நிச்சயமா நம்ம என்ன க்ளைம் பண்ணனும் நம்ம என்ன க்ளைம் பண்ணனும் அத வரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்டர் ஆஃப் h k இன்டர்செக்ஷன் k வந்து 1 ன்னு சொல்லணும் அப்படி இல்லாட்டினா ஆர்டர் ஆஃப் h இன்டர்செக்ஷன் k not equal to 1 ன்னு சொல்லணும் சப்போஸ் 1 ஆ இருந்தா என்ன நடக்கும் சப்போஸ் if possible 1 ஆ இருந்துச்சுனா ஆர்டர் ஆஃப் h k எப்படி மாறிடும் if நேத்துல நான் எடுத்துட்டேன் if order of h நான் if ன்னு எடுத்தேன் ஆன்சர் சொல்லி எடுக்கல சரியா if order of h intersection k 1 இருந்துச்சுனா 12 into 16 வந்துரும் குரூப்போட ஆர்டர் எவ்வளவு 96 இத எதோட தாண்டிடும் 96 ஓட தாண்டிடும் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா இது கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் 12 into 16 எவ்வளவு 16 into 12 எவ்வளவு கரெக்ட்டான சம்திங் ஒரு நம்பர் அந்த நம்பர் வந்து 192 ஆ இருக்கு ஓகே ரைட் 192 இது எதோட பெருசு 96 ஓட பெருசு 96 ஏன் போடுறேன் அப்படினா குரூப்போட ஆர்டரோட பெருசு கரெக்ட் தானே ஆனா HK ங்கிறது என்னதான் ஒரு சப் குரூப் தான் கரெக்ட்டா நிச்சயமா HK ங்கிறது ஒரு சப் குரூப் ஆஃப் G தான் அத நல்லா தெரிஞ்சுக்கணும் HK ங்கிறது ஒரு சப் குரூப் ஆஃப் G அப்ப HK சப் குரூப் ஆஃப் G ஆ இருந்தா ஃபர்ஸ்ட் சப்செட் ஆஃப் G ஆ நிச்சயமா இருக்கும் அப்ப ஆர்டர் ஆஃப் HK ங்கிறது ஒரு சப்செட் ஆஃப் G ஆவாச்சு இருக்கும் சப் குரூப்பா இல்லனாலுமே சப்செட் ஆஃப் G ஆவாது இருக்கும் அப்ப ஆர்டர் ஆஃப் h நிச்சயமா எதை தாண்டி போகாது ஆர்டர் ஆஃப் g தாண்டி போகாது அகார்டிங் டு அந்த ரெண்டு பக்கமும் ஆர்டர் எடுக்கிற ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி இப்படி சப்செட் ப்ராப்பர்ட்டி இருக்கும்போது ரெண்டு பக்கமும் நம்ம அதை ஆர்டர் எடுத்துக்கலாம் ஆர்டர் கம்ப்ளீட்னஸ் ப்ராப்பர்ட்டி ரெண்டு பக்கமும் ஆர்டர் எடுக்கிற ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி அதை நம்ம சொல்லுவோம் ரெண்டு பக்கமும் ஆர்டர் எடுத்தீங்கன்னா ஆர்டர் கம்ப்ளீட்னஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை ஆர்டர் ஆஃப் h less than equal to ஆர்டர் ஆஃப் g அப்ப ஆர்டர் ஆஃப் h எதை தாண்டி போகாது உங்களுக்கு நிச்சயமா 96 தாண்டி போகாது ஆனா நான் ஆர்டர் ஆஃப் h இன்டர்செக்ஷன் k 1 எடுத்த காரணத்தால எனக்கு ரிசீவ் ஆன ஆன்சர் 96 தாண்டி போயிடுச்சு அப்ப நிச்சயமா இது வந்து என்னது ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியல் தாட்ஸ் நம்ம அட்டைன் பண்ணிருக்கோம் நிச்சயமா இப்ப எந்த மாதிரி இருக்க முடியாது ஆர்டர் ஆஃப் h இன்டர்செக்ஷன் k வந்து ஆர்டர் ஆஃப் h இன்டர்செக்ஷன் k வந்து 1 இருக்க வாய்ப்பே கிடையாது அப்ப நிச்சயமா எப்படி தான் இருக்கும் ஆர்டர் ஆஃப் h இன்டர்செக்ஷன் k வந்து not equal to 1 இருக்கும் நான் முதல்ல எப்படி ஆரம்பிச்சேன் ஒன்னு இது வேணும்னா ஆர்டர் ஆஃப் h இன்டர்செக்ஷன் k வந்து 1 ன்னு சொல்லி க்ளைம் பண்ணுங்க இல்ல இது வேணும்னா ஆர்டர் ஆஃப் h இன்டர்செக்ஷன் k 1 இல்லன்னு க்ளைம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிருந்தேன் நான் 1 இல்லன்னு சொல்லிட்டேன் சோ அதனால not equal to 1 ங்கறத உங்களுக்கு என்ன வந்து ஆன்சர் வந்து தப்பாயிடும் this is the results order of h intersection order of h k equal to order of h into order of k by order of h intersection k order of h and order of k we know 12 into 16 192 which is greater than order of g 96 as we already thought that order of h intersection is taken as 1 so order of h k is equal to which is greater than 96 and then h k is a subgroup of g as well as subset of g so order of h k according to order completeness property we can take both sides order so order of h k less than equal to order of g subset in the relation less than equal to relation change ஆயிடும் so order of g is 96 அப்ப ஆர்டர் ஆஃப் h 96 தாண்டி போகாது ஆனா 96 தாண்டி வேல்யூ வந்துட்டே அதனால ஆர்டர் ஆஃப் h இன்டர்செக்ஷன் k 1 ஆ இருக்க முடியாது this is our result சரியா வீடியோ வந்து அவ்வளவுதான் this is a video again so எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க கோர்ஸோட ஃபுல் டீடைல்ஸ் நான் கொடுக்கல உங்களுக்கு வேணும் அப்படினா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கால் பண்ணி கேளுங்க சஜஷன் முடிஞ்சா கொடுங்க at the same time இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படி நீங்க இருந்தீங்கன்னா செகண்ட் குரூப்ல நீங்க வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இந்த ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ணிக்கலாம் அங்க வாட்ஸ்அப் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ நீங்க ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் செகண்ட் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வீடியோல நாளைல இருந்து கண்டினியூஸா நான் மாடல் வீடியோ கண்டென்ட்ஸ் நான் பார்த்துட்டே வரேன் ஓகே கீப் லேர்னிங் ஸ்டே டச் வித் us நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் थैंक यू